அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்ச் 25ஆம் தேதி திங்கட்கிழமை 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மிகவும் அபூர்வமான சந்திர கிரகணம் 786 நம்பரை இப்படி எழுதி பாருங்கள், உங்கள் விருப்பம் 1000% நிறைவேறும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனல்ல நம்முடைய விருப்பங்கள் மற்றும் ஆசைகள் உடனே நிறைவேற நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய மிகவுமே ஆற்றல் மிக்க ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட்ஸை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம். நம்ம சேனல்ல சமீப காலமாக நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர் மெத்தட்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே நேரத்தில் இன்ஸ்டன்ட்டா இமீடியட்டா நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்குதுங்க. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஏஞ்சல் நம்பர்ஸ் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் கீழே பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க இன்னும் நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர்ஸ் மெத்தடை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதிலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் உடனடியாக பலனை கொடுக்கும். இதற்கு காரணம் பொதுவாகவே கிரகண நேரத்தில் நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் மற்றும் இது போன்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்கு கோடி மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். சோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் தாங்க இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷன் என்ன, அதை எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த மெத்தடை எந்த நேரத்துல நம்ம ஃபாலோ பண்ணா உச்சக்கட்ட பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தோம்னா மார்ச் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி 23 நிமிடங்கள் முதல் பிற்பகல் 3 மணி 2 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. இந்த நேரத்துல தான் கிரகணம் ஏற்படுது. இந்தியாவில் இந்த கிரகணம் நமக்கு தெரிந்தாலும் சரி தெரியலனாலும் சரி இந்த நேரத்திற்கு ஒரு அபாரமான சக்தி உண்டு. ஹோலி பண்டிகையும் சந்திர கிரகணமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள். 100 ஆண்டுகளுக்கு பிறகுதாங்க இந்த நிகழ்வு நமக்கு கிடைக்குது. 1924ஆம் ஆண்டு தாங்க இதற்கு முன்பாக ஹோலி பண்டிகையும் சந்திர கிரகணமும் சேர்ந்து வந்தது. அதற்கு பிறகு இந்த 2024ஆம் ஆண்டு இந்த கிரகணம் நமக்கு கிடைச்சிருக்குங்க. மேலும் அன்றைய தினம் பங்குனி உத்திர திருநாளும் இருக்குங்க. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம். வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். குறிப்பிட்ட சில கோரிக்கைகளுக்காக மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, தாராளமாக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். அதிலும் குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மெத்தடை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்க, இப்போ ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர்ல தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை எழுதணும். எழுதுவதற்கு கிரீன் கலர், ப்ளூ கலர் மற்றும் ரெட் கலர்னு இந்த 3 கலர்கள்ல எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். பிளாக் கலர் மட்டும் பயன்படுத்த கூடாதுங்க. கருப்பு நிறத்தை நம்ம யூஸ் பண்ண கூடாது. ப்ளூ, கிரீன் அல்லது ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தவிர்க்கவே முடியாத காரணத்தினால இப்ப நம்ம பார்த்த இந்த டைமிங்ஸை யூஸ் பண்ணிக்க முடியாதவங்க பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய அந்த நேரம் முழுவதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். பௌர்ணமி திதிக்கான
நேரம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11:25 முதல் அடுத்த நாள் மார்ச் 25ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 1:16 வரை இருக்கும். இந்த நேரத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிரகணம் முடியும் நேரம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 3:02. சோ கிரகண நேரத்தை யூஸ் பண்ணிக்க முடியாதவங்க நீங்க பௌர்ணமி திதி நேரத்தையும் பயன்படுத்திக்கலாம். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை எழுதுவதற்கு முன்பாக உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துக்கிட்ட கூட நீங்க பிரார்த்தனையை செய்யலாம். பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திர வார்த்தையை 27 முறை 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். 786 Divine Full Moon brings success now. 786 Divine Full Moon brings success now. 786 Divine Full Moon brings success now. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இவை. 786 நம்பரை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பர். நம்முடைய உணர்வு பூர்வமான கோரிக்கையை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் இந்த 786 நம்பருக்கு இருக்குங்க. எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். கரெக்டா 27 முறை தாங்க எழுதணும். இந்த 27 அப்படின்ற கவுண்டிங் 27 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது. எண்ணிக்கைக்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதுங்க. ரொம்பவும் வேக வேகமா நம்ம எழுதக்கூடாதுங்க. பொறுமையா நிதானமா நீங்க எழுதுங்க. ஒரு நாள் மட்டுமே இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அதனால கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க பொறுமையாகவே எழுதுங்க. ஜோதிட ரீதியாக சந்திர பகவானை மனது காரகன் மனோகாரகன் அழைப்பது வழக்கம். மனித மனதிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் சந்திர பகவான். நம்முடைய அனைத்து விதமான ஆசைகளும் மனதிலிருந்து தோன்றக்கூடியது தாங்க. அந்த ஆசைகளை நாம் அடையும் சக்தியையும் நம்முடைய மனதே நமக்கு கொடுக்கும். இதை தாங்க இச்சா சக்தின்னு நம்ம சொல்லுவோம். இச்சைன்ற வார்த்தைக்கு ஆசைன்னு பொருள். நம்முடைய ஆசை தீவிரமாக இருக்கிற பட்சத்துல நம்முடைய மனமே அந்த ஆசையை அடைவதற்கான வழியை காட்டும். இதைத்தாங்க இச்சா சக்தின்னு நம்ம சொல்லுவோம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்ற பழமொழி உங்களுக்கு தெரியும். மனம் ஒன்றை தீவிரமாக நினைத்து விட்டால் அதனை அடைவதற்கான வழியை அந்த மனமே நமக்கு காட்டும். அப்படிப்பட்ட மனதிற்கு வலிமையையும் ஆற்றலையும் அளிக்கக்கூடியவர் சந்திர பகவான். அதனால தாங்க டிவைன் ஃபுல் மூன் அப்படின்னு நம்ம எழுதுறோம். தெய்வீகமான முழு நிலவு எனக்கு வெற்றியை கொடுக்கிறதுன்னு அர்த்தம். சோ 27 முறை நீங்க எழுதி முடிச்சதற்கு பிறகு அந்த பேப்பரை சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சிருங்க. உங்களுடைய ஷோல்டர் பேக், ஹேண்ட் பேக், பூஜை அறை அல்லது பீரோன்னு எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். ஒர்க் பண்ற இடத்துல நீங்க அங்க இருக்கக்கூடிய லாக்கர்ல கூட வச்சுக்கலாம். வீட்ல வைக்க போறவங்க எந்த ரூம்ல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஆனால் சுத்தமான இடத்துல நீங்க வைங்க. மடித்து கூட நீங்க வச்சுக்கலாம், தவறு கிடையாதுங்க. எந்த கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகு இந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எரிப்பது அப்படின்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம். சோ உங்களுடைய அந்த கோரிக்கை முழுவதுமாக நிறைவேறினதற்கு பிறகு இந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எரிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.